அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கண் செல்லலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. நாம் வாசித்ததான மாறி வாசித்ததான வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், ஆமென், அதனுடைய 25வது வசனத்தை ஒரு வாசிங்கள். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமை நாளுக்காய், ஆராதனை நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்த நேரத்திலிருந்து இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பாடல் மூலமாய், ஆராதனையில் ஆண்டவரே சாட்சியின் மூலமாய், அல்லேலூயா, காணிக்கைகள் எல்லாவற்றிலையும் மகிமைப்பட்டது போல இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்க, செவி சாய்த்து அதை கேட்க, ஆண்டவரே கவனிக்க கிருபை செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும், மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். இருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல வந்திருப்பது நல்லது. நம்ம அதிகமாக நிறைய இடத்துல, ஒரு சில இடத்துல பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று பார்த்த ஒரு காணொளி என்னை அதிகமாக பாதித்தது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வயதானவர் வெறும் வேஷ்டி மட்டும்தான் கட்டியிருந்தார். ரொம்ப அழுக்கடைந்து, முடியெல்லாம் ரொம்ப வருடங்களாக முடி வெட்டாத அளவுக்கு நிறைய முடி, தாடியெல்லாம் வளர்ந்து, அவருக்கு மேல் சட்டை கூட இல்லாமல் ஒரு குப்பையில் போய் அவர் அந்த குப்பையில் ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்குன்ற மாதிரி தேடி எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நபர், ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஃபாரினர் மாதிரி எனக்கு பார்க்க தெரிஞ்சார். ஆனால் எந்த கண்ட்ரியில் உள்ளன்னு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் நடந்த மாதிரி தான் தெரியுது. அவர் அவரை கூப்பிட்டு, ஐயா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு கார்பெட் மாதிரி விரித்து அவர் அதை ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு அவருடைய தலையை ஃபுல்லாக ஷேவ் பண்ணி, அவருடைய தாடியை, அவருடைய எல்லாவற்றையும் க்ளீன் பண்ணி எடுத்து, அவர் அங்கேயே குளிப்பாட்டி, ஃபுல்லாக கையை போட்டு இதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்டி, ட்ரெஸ் அவர் கழுவி தொடச்சி, அவருக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, அவருக்கு ஒரு கண்ணாடிலாம் போட்டு விட்டு, எந்த தெருவில் அவர் ரொம்ப கைவிடப்பட்ட நிலைமையில், பரிதாபத்துக்குரிய நிலையில் இருந்தாரோ அதே தெருவில் அவரை மாற்றி அந்த இடத்துல அவரை அந்த கொண்டு போய் விடும்போது அந்த தெருவில் இருக்கவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு சிலர் கேலியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப மாடர்னாக அவரை மாற்றிட்டாங்க. நீட்டாக ரொம்ப சூப்பராக அவரை மாற்றினோடனே அங்கே இருக்க அந்த பசங்கள்லாம் கேலி செய்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு அது தோரணை இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம், இப்படி மாறிட்டார், கொஞ்சம் கூட நினைக்கல இந்த மனுஷன் இப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. பாருங்கள், ஒருவருடைய அந்த ஒரு இரக்க குணம்னு சொல்லலாம், இல்லை அவருடைய அந்த அன்புன்னு சொல்லலாம், நிறைய காரியங்கள் சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது, கண்டுக்கப்படாமல் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவருடைய வாழ்க்கையை மாற்றினதாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்ததாக இருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை எடுத்து செய்கிறத பார்க்குறோம். சோஷியல் சர்வீஸுன்ற பேரில் கைவிடப்பட்டவங்களெல்லாம் கேதர் பண்ணி ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து, இல்லை அங்கே போய் அவங்கள அங்கே வச்சு, எனக்கு தெரிஞ்ச ஊட்டியில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ரீசெண்டாக ஒரு அவார்டே வாங்கினார். அவர் இந்த டைமில் ஒரு 100 பேருக்கு ரோட்டில் கைவிடப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு 100 பேருக்கு போய் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஷேவ் பண்ணி அவங்கள கொஞ்சம் நீட்டாக மாற்றி இது பண்ணதுக்காக ஒரு நம்ம ஏஜி தான் அவருக்கு கூப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட் அவார்டு கொடுத்தாங்க. வாலண்டியராக ஒரு லைன்ஸ் கிளப் அந்த மாதிரி ஒருத்தவங்க கூப்பிட்டு அவங்களுடைய சர்வீஸை பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், எதாவது ஆண்டவருடைய நாமத்துக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த அந்த பாச செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், ஒரு சாதாரண மனிதர் இன்னொரு மனிதர் மேலே இரக்கம் பாராட்டி அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு ஒரு காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலவேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம, ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம, அவருடைய வழியில் நடக்கிறேன்னு சொல்கிற நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்கள் ஆமென். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில், ஆமென், 25வது வசனத்தில் ஒருவர் நியாயசாஸ்திரி என்ற ஒருத்தர் ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருமே எதுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறோம்? நித்திய ஜீவனில் பங்கு பெறலாம், மாறணும், எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும், அதுக்காக தானே வந்திருக்கிறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், அதை தான் தருவேன் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு.
அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நித்திய ஜீவனில் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்காக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அதை அடைவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆமென். அதை அடைவதற்கு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த வேத பகுதியில் 3 காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு 3 காரியத்தை சொல்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல ஆண்டவர் இடத்துல அவன் போய் கேட்குறான், ஒரு நியாயசாஸ்திரி போய் ஆண்டவர் இடத்துல கேட்குறான். அவரை சோதிக்கும்படியாக போட்டிருக்கு. அவரை சோதிக்கும்படியாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நியாயசாஸ்திரி அவரை குறித்து சொல்லப்பட்டு அவர் ஒரு ஸ்காலர், பைபிள் ஸ்காலர், வேத பாரகராக இருக்கிறாரு, கற்று தேர்ந்தவராக, நல்லா கற்று தேர்ந்தவராக இருக்கார். அப்போ எங்கே என்ன மாதிரி கொக்கி போட்டால் அவர் மாட்டுவார், அவர் எப்படினா பிடிக்கலாம், அவர் எப்படி அவரை தடுமாற வைக்கலான்னு சொல்லிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவினிடத்தில் கேட்டபோது அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன? நீ வாசித்திருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார். பொதுவாகவே ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது பொதுவாக வழக்கம். ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வி கேட்டுருவாங்க. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாலே அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவங்களே கண்டுபிடிச்சிடலாம், அவங்க வாயிலே வந்துடும். நான் சொல்லலை, நீயே தான் சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்கள கேள்விகள்லே பதில் சொல்வது. அப்படி நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். இயேசு அது அவருடைய மெத்தடாகவே வச்சுருக்கிறார். நிறைய பேர் இதை இது ராயனுக்கு வரி செலுத்துவது அவசியமானு சொல்லி கேட்கும் பொழுது முதல்ல நாணயத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். நாணயத்தை எடுத்துகிட்டு வந்தால் அந்த நாணயத்தில் யாருடைய ஃபோட்டோ இருக்குன்னு கேட்குறாரு. ராயனுடையது. அப்போ என்ன, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கேள்வி எழுப்பி பதில் சொல்லாமல் பதிலுக்கு ஒரு கேள்வி எழுப்புறது எல்லாராலையும் முடியாது. கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்களால தான் அப்படி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விகள்லே பதில் சொல்லுகிறவர்களாய் இயேசு அப்படி தான் கேட்குறாரு. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டோடனே அவன் பின்னாடி சொல்றதை பார்க்கிறோம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க. 4 ஹல்லேலூயா தான் வருது. ஹல்லேலூயா. அவன் ஒரு வேத பாரகன். நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். ஒரு வேத பாரகனாக இருந்தனால ஆண்டவர் கேட்குற நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டார். நம்மளை பார்த்து இன்றைக்கி யாராவது ஒருத்தவங்க கேட்டால், ஒரு இயேசுவை தெரியாதவங்க யாராவது ஒரு சந்தேகம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? தடுமாறி ஒரு படகு புயலில் என்னது இடித்து மோதி கரை சேர்ற மாதிரி எதோதையோ சொல்லி சமாளிச்சுட்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். டான்னு கரெக்டாக சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன கேட்டாரோ அதுக்குரிய பதில் அவன் பிரதியுத்தரமாக இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி தேவன் என்ன பதில் எதிர்பார்த்தாரோ அதை சரியாக சொன்னார். ஆண்டவர் அதான் கேட்குறாரு, என்ன எழுதியிருக்குது? அடுத்த கேள்வி என்ன சொன்னார்? நீ வாசித்திருக்கிறது என்ன? நம்மளால் ஏன் சொல்ல முடியலன்னா நம்ம வாசிக்கிறதே இல்லை. ஆமாம் தானா? எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம், எவ்வளோ கருத்து ஊன்றி வாசிக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம கிரகித்து கொள்கிறோம். நேற்றுக்கு சாயந்தரம் பாஸ்டர் வீட்டுக்கு போனால் பாஸ்டர் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு வாசிக்கிற சிரமம் தான். ஆனால் ஆன்ட்டி சொல்ல அவங்க சேர்ந்து அதை வாசிக்கிறாங்க. ஆமென். நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கிறோம்? அதுக்கு முன்னாட்கள்லையுமே போகிறப்பெல்லாம் பைபிளை திறந்து வச்சு வாசிச்சுட்டு தான் இருப்பாங்க. சேரில் உட்காந்துருக்கப்ப அதை படிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆமாம். நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கிறோம்? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டோம். ஸோ மொபைலில் என்ன பண்ணிடுறோம், பைபிள் வச்சுட்டு அதில் அப்படியே வாசிச்சுட்டு போகிறவங்களாம் இருக்கிறோம். ஆமாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மொபைலில் இருக்க பைபிள் வாசிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வாசிக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. நமக்கு பிரிண்டட் பைபிளில் வாசிக்கிறது நல்லது. ஏன்னா மொபைலில் பைபிள் ஆப்லேயே கீழே சினிமா அட்வர்டைஸ்மெண்ட்டு, தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டு, துணி விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. டக்குன்னு நீங்கள் ஒரு ப்ளவுஸு ஆஃபரில் டக்குன்னு தொட்டிங்கன்னா அங்கே போயிடும். அப்புறம் பைபிள் வாசிக்கிறது என்ன ஆயிரும்? தடைப்பட்டு போயிடும். ஆண்களுக்கும் அப்படி தான். ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துடும், அதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டா அப்படியே அங்கே போயிடும். பைபிள் வாசிக்கிறது என்ன ஆயிரும்?
தடைப்பட்டு கூடுமான மட்டும் வேத வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் தடைகள் நமக்கு இடரல். அது என்னது, இயேசு என்ன பண்ணார், தனித்திருக்கும்படி போனாருன்னு சொல்கிற மாதிரி தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. ஜெப நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு மொபைலை ஆஃப் பண்ணிக்கலாம், சைலண்டில் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டைவர்ட் ஆகாமல் வாசிக்கணும்னா பைபிள் எடுத்து வாசிக்கிறது நல்லது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்ல நீ வாசித்திருக்கிறது என்ன. இப்போ நம்ம வாசித்தாதான், இதை நம்ம வாசிக்க தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் பலப்பட முடியும். ஹல்லேலூயா. இது மருந்தாக இருக்கிறது, இது நமக்கு வாழ்க்கைக்கு வழி காண்பிக்கிறதா இருக்கிறது, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு லிட்ரலாக பவுல்கிட்ட பேசினது போல் கரிசன காட்சியில் யார்ட்டையாவது இங்கே பேசியிருக்கிறாரா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? காட்சி கொடுத்து என்கிட்ட இந்த வார்த்தையை பேசினாருன்னு நான் பார்த்தேன் இயேசுன்னு இல்லை, அந்த அனுபவம்லாம் இல்லை. ஆமென். கண்டிப்பாக விரும்பினா அதுக்காக ஜெபிச்சா காத்திருந்தா கிடைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் பேசி நமக்கு பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அதை எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம வாசித்தால்தான் நமக்கு என்ன கட்டளை, என்ன செய்யணுன்றதுக்கு அர்த்தமே தெரியும். பதிலை கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே தான் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு பிரயாசப்படுறோம், விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், வேதம் என்ன சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுகிறது என்பதை நாம் வாசித்து அறிந்திருக்க வேண்டும். அதை தான் இந்த நியாயசாஸ்திரிகிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது யூதர்களுடைய பிரதானமான ஒரு ஜபமாக இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஷமா பிரேயர்னு சொல்லுவாங்க. ஷமா பிரேயர் யூதர்கள் எப்பொழுதும் சொல்லுகிறது, அடிக்கடியாக சொல்லுகிறது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை குழந்தை பிறந்தோன்னே அதை எடுத்து அது காதில் சொல்கிற முதல் வார்த்தை இந்த ஜபம்தான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் யூதர்கள் சொல்லுகிற முதல் ஜபம் ஒரு குழந்தை காதில். ஆமென். அவங்கள்ட்ட முதல்ல சொல்கிறது, இஸ்ரவேலே கேளு, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். இந்த ஜபத்தை நான் எங்கள் அக்கா குழந்தை பிறந்தப்போ முதல்ல வாங்கி இது தான் நானும் சொன்னேன். ரெண்டாவது குழந்தைக்கு சொன்னேன், என் குழந்தையும் வாங்கி முதல்ல இந்த ஜபத்தை தான் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றதை முதல்ல அந்த குழந்தை காதில் கேட்கும்படியாக யூதர்கள் சொல்வது உண்டு. அவங்களுடைய எல்லா நேரத்திலையும் ஷமா பிரேயர் அதிகமாக முக்கியப்படுத்துவது உண்டு. அப்போ ஆண்டவர் கேட்குறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறணுன்றது தான் பிரதானமான கட்டளை என்று சொல்லி, முதல் பிரதானமான கட்டளை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படி? முழு இருதயத்தோடு. முழு இருதயம்னா ஃபுல் ஹார்ட்டடாடு, முழு ஆத்மான்னு சொல்லியிருக்கு. அது உள்ளான மனுஷன் முழுமையாக ஆண்டவரை தேடுகிறவனாகவும், நம்முடைய முழு இருதயத்தோடு சில காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருப்போம். சில காரியங்களை அரை இருதயத்தோடு செய்வோம். அப்படி இல்லாமல் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு, நமக்கு இருக்க ஸ்ட்ரெங்த்தோடு, ஆமென், முழு சிந்தையோடு. சிந்தை என்று சொல்லும் பொழுது மைண்டு, மனசு, முழு மனசோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? முழு மனசோடு ஆண்டவரை ஆராதிக்க, முழு மனசோடு இந்த அவருடைய பாதத்தில் ஆமென், அவருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாய் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் முழு இருதயம். ஆமென். முழுசாக அவரிடத்துல அன்பு கூறணும்னு சொல்லிட்டு அந்த வசனம் அதோட முடியல, ஒரு கமா போட்டு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்போ மத்தேயுல வாசிக்கிறோம், அதற்கு ஒப்பான 2ஆம் பிரமாண கற்பனை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவரே, எது பிரதானமான கற்பனைன்னு சொல்லும் பொழுது முதல்ல ஆண்டவர் இந்த கற்பனையை சொல்லிட்டு, இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்னவென்றால், இடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நேசிப்பது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு இணையான இன்னொரு கற்பனை என்ன என்று சொன்னால், பிறரிடத்தில் அன்பு கூறுவது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப
ஆமென். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறவர்களா மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறவர்கள் அதற்கு இணையான இரண்டாம் கற்பனையாகிய பிறரிடத்திலும் அன்பு கூறுகிற அந்த கற்பனையையும் கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்கிட்ட அவன் இந்த பதிலை சொன்னோடனே அவர் சொல்றாரு, அவர் அவனை நோக்கி 28வது வசனத்தில், அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய். அப்படியே போதும், நிதானமாய் உத்தரவு சொன்னாய். பொதுவாக சொல்லுவாங்க, நிதானமாக பேசு, நிதானமாக சொல்லு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, சரியான பதிலை சொல்லு, சரியாக சொல்லு, கரெக்டாக சொல்லுன்னு சொல்லி கேட்போம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப சரியாக பதில் சொன்ன, ரொம்ப நிதானமாய் உத்தரவு சொன்னாய். என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொன்ன நீனு, அதை நீ என்ன பண்ணு, அப்படியே செய். ஹல்லேலூயா, ஆமென். அதை என்ன பண்ணு, அப்படியே செய். அப்போ என்ன அந்த இடத்துல சொல்ல வர்றாருன்னா, நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டவன்ட்ட அவன் வாயிலேருந்தே பதிலை வாங்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படியே செய். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அன்பு செய்யின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணுமா? முதல்ல அன்பு செய்யணும், பிறரிடத்தில் அன்பு செய்யணும். ஆமென். தேவனிடத்தில் அன்பு செய்வது போல பிறரிடத்திலும். இந்த ரெண்டாவது கற்பனை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அது முழு மனசா முக்கா மனசா அதெல்லாம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. ஆனால் அதுக்கு இணையான ரெண்டாம் கற்பனை, பிரதானமான கற்பனை, அதுக்கு ஈக்குவல் தான் இந்த கற்பனையும். நீ இதை செஞ்சால் இதையும் செய்யணுன்ற மாதிரியான சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஆமென் அன்பு கூறணும் என்பது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நாம் பிறரிடத்தில் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். என்ன செய்யணும்னு கேட்குறான். ஆமென். நம்ம இன்னும் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? அன்பு செய்கிறோமா? நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன், ஒருவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார், குப்பையில் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அவருக்கு போய் அவர் என்ன பண்ணார், அவர் க்ளீன் பண்ணி அவருக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவரிடத்தில் செய்வதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு அன்பு தேவை. ஹல்லேலூயா சொல்லலாமா? மனசில் ஆமென் பிறரை நேசிக்கிற ஒரு குணாதிசயம் இருந்தால் தான், பிறரை நேசிக்கிற, பிறரை அக்செப்ட் பண்ணுகிற, பிறரை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அன்பு இருந்தால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றார், அப்படியே செய், அப்பொழுது என்ன பண்ணுவாய், பிழைப்பாயின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவன் திரும்பி கேட்குறான். 29வது வசனத்தில், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாருங்க, எனக்கு பிறன் யார் அப்படின்னா என்ன? எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான்னா என்னதை கேட்குறான் அவன்? கரெக்ட். கிட்டத்தட்ட அதான் முன்னாடி சொல்கிறாரு, பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்கிறல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அடுத்த கேள்வி கேட்குறான், அந்த பிறன் யார்? என்னால் ஒரு சிலரை நேசிக்க முடியுது, ஆனால் எல்லாரையும் நேசிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ எப்படி, யார் பிறன்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு உதாரணத்தையே சொல்கிறார். பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஊமை ஆண்டவரத்தில் சொல்கிறது பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் பிறனிடத்தில் நேசிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ பக்கத்தில் நெய்பர்னு சொல்லப்படுறது ஆங்கிலத்தில், லவ் யோர் நெய்பர். ஹூ இஸ் மை நெய்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெய்பர்னு நம்ம யாரை சொல்லுவோம்? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள. இவர் எங்கள் நெய்பர் அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு, எங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, எங்கள் தெருவில் இருக்கிறவர்னு சொல்லி நம்ம அவர்களை தான் நெய்பர் என்று சொல்லி அடையாளம் படுத்துறது உண்டு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, லவ் யோர் நெய்பர். உனக்கு பிறனிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அதான் தாமஸ் ராஜ் அங்கிள் பாஸ்டர் சொல்ல இந்த வாரத்தில் அவருடைய ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், புறப்பட்டு போய் அநேக இடங்களில் போய் என்ன பண்ணுறோம், ஊழியத்தை செய்கிறோம், ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறோம். என்னைக்காச்சும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்கிறோமா? தெரியாத இடத்துல போய் சொல்கிறோம், இயேசுவை பற்றி நல்லா சொல்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஆதாயப்படுத்தியிருக்கிறோமான்னு கேட்குறாரு. ஏன் படுத்த முடியல? சாட்சி இல்லை. நம்ம போய் சொன்னால் எப்படி கேட்பான்? நம்ம போய் சொன்னால் எப்படி ஏற்றுக்குவோம்? போய் சொல்ல முதல்ல முடியுமா? முதல்ல சேர் கொடுத்து உட்காரப்பானா? போகிற அளவுக்கு நம்ம பழக்கமாக இருக்கிறோமா? பகையெல்லாம் வளர்த்து வச்சுருக்கிறோம். ஆண்டவரை தான் சொல்கிறாரு, நீ அன்பு கூறுற, முழு இருதயத்தோடு அன்பு கூறுறலாம் இருப்பவர்கள் ஆமேன் பிறனிடத்திலும் அன்பு கூறுறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோம். எவ்வளோ பேரை நம்ம நேசிக்கிறோம்? முதல்ல இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டுச்சுன்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதை வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
லேவியரெல்லாம் வாசிச்சிருக்கே மாட்டீங்களா? பேக்கு படக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. பலிக்கு பலி வாங்காமலும், பலிக்கு பலி வாங்காமலும், ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூர்வாயாக, பிறனிலும் அன்பு கூர்வாயாக. ஆண்டவர் முதல்ல இந்த கட்டளை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? பலிக்கு பலி வாங்காத, பொறாமை கொள்ளாத, உன் ஜனபுத்திரன் மேலே, உன்னுடைய குடும்பத்தார் மேலே, இல்லை உன்னுடைய சொந்த பந்தங்கள் மேலே என்ன பண்ணாத, நீனு பொறாமை கொள்ளாத, உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறவங்க பலிக்கு பலி வாங்குறவர்களாக இருக்கலாம், பொறாமை கொள்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடையவர்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க வேண்டியதுக்கு எதையாவது செஞ்சு பரலோகத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க, ஆமென், பிறரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், பிறரிடத்தில் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஆமென், நிதானமாய் உத்தரவு சொன்னாய் அப்படியே செய். ஹல்லேலூயா. போய் நீ அன்பு செய்ன்னு சொல்கிறாரு, பிறனிடத்தில் அன்பு செய்ன்னு சொல்கிறாரு. ஆமென். இந்த காலை வேளையில் ஆமென், பரலோகத்துக்கு போயிடணும், ஆண்டவர் வந்தால் வருகையில் எடுத்துக்கொள்ள போகணுன்னு வந்திருக்கிற நம்ம எந்த அளவுக்கு பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். சாட்சி ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வீட்டில் வெளியில் தெரியாத இடத்துல போய் சொல்லிடலாம் ஆண்டவருடைய வார்த்தையை, அவங்களும் கேட்டுருவாங்க. ஆனால் தெரிந்தவர்கள் மத்தியில், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில், நம்முடைய தெருக்களில் சமீபத்தில் ஒருத்தருடைய சாட்சியை நம்முடைய சபையில் யாருன்னு சொல்ல விரும்பல, ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க ஆண்டவரை தெரியாதவங்க தான், ஆனால் அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்முடைய சபையில் இருக்க ஒரு குடும்பத்தை குறித்து. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. அங்கே நம்ம பகையை வளர்த்துக்கிட்டு, விரோதத்தை வளர்த்துக்கிட்டு, உன் குப்பை இங்கே வந்து விழுவுது, உன் தண்ணி இங்கே விழுந்துக்கிட்டு இருக்குது, முதல்ல என்ன பண்ண, வேலியை கட்டு, இங்கே பிரச்சனை பண்ணுறவர்களாக இருக்கிறோம். பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. லவ் யுவர் நெய்பர்ஸ். அதுதான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிறனிடத்தில் அன்பு செய்வது, அதை வந்து மத்தேயுல மார்க்கில் 12ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 12ஆம் அதிகாரத்தில் இதே பகுதி சொல்ல இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் அதை எப்படி சொல்கிறாருன்னா, 34வது வசனத்தில், 34வது வசனம் இல்லை 33வது வசனம், முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்றார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது சர்வாங்க தகனமும் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. பலி செலுத்துவது தான் ஆராதனை. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பாடுற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் டைம், இந்த 3 பாட்டு அப்படி எலுமின்னு கை ஊற்றி ஆராதனை, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் செட்டப்லாம் அப்போ கிடையாது. பலி செலுத்துறது தான் ஆராதனை. அவங்களுக்கு தோணுனா ஒரு பாடல் அவங்களா ஏற்றி பாடுவாங்க, இல்லை ஏதாவது வசனத்தை வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லாம் இப்போ கிடையாது. அவங்க போய் செலுவதெல்லாம் பலி தான். ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட விதத்தில் ஆராதனை செய்வது என்பது பலி செலுத்துவது. அதில் பிரதானமான பலி என்னது? சர்வாங்க தகன பலி. சந்தா வெட்டி பலிபீடத்தில் படைத்து அக்கினினால் அதை சுட்டரிக்கும் பொழுது ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக நுகர்வார் என்று சொல்லி அவங்களுடைய ஆண்டவர் சொன்னது ஒரு கட்டளையாக இருக்கிறது. இப்போ சொல்கிறார் ஆண்டவர், ஆமென், நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவது என்னவா? சர்வாங்க தகன பலியை காட்டிலும் முதலிய பலிகள் எல்லாவற்றை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம ஆராதனை எப்படி செய்கிறோம்? சர்வாங்க தகன பலின்றது வந்து இன்றைக்கி கொடுக்குற தசம பாகத்துக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம். மற்ற பலிகள்னு சொல்லும்போது சின்ன சின்ன காணிக்கை நம்ம அது கேட்குற இதுக்கு கொடுக்குறது, அதெல்லாம் விட அன்பு கூறுவது தான் முக்கியம். ஆமேன் சொல்லாமா? ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல ஆமேன் காணிக்கை ஆமேன் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், ஐஸ்வர்ய சம்பரன். நம்ம கொடுக்குற காணிக்கையில் அவரை நம்ம இது பண்ணல. ஆமேன், பிறனிடத்தில் அன்பு கூறணும், பிறருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கொடுக்க சொல்கிறாரு. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஏழைக்கு இறங்க மாட்டோம். தசம பாகம்லாம் நல்லா கொடுப்போம், காணிக்கலாம் நல்லா கொடுப்போம். ஏன்னா ஆண்டவர் 1000 மடங்காக திருப்பி தருவார். ஏழை கொடுத்தா அவ்வளோதான், அந்த 1000 ரூபா போயிடும், திருப்பி வராது. அப்படி தானே? அப்படி அல்ல. ஆண்டவர் 1000 மடங்கு திருப்பி வர, கூரையை பிச்சுட்டு மடியில் நிரம்பி வெளியே போடுவார்ன்றனால நம்ம போடுறவர்களாக இருந்தோம்னு சொன்னால் அந்த தசம பாகத்துக்கு அர்த்தமே இல்லை. ஆண்டவர் திருப்பி தருவாருன்னு சொல்லி நம்ம கொடுக்குறதுல அர்த்தமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழைக்கு இறங்கு. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஈக்குவலாம்.
எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்குறோம், இறங்கி உதவி செய்கிறோம். ஆமென். நம்ம எந்த அளவுக்கு பிறரிடத்தில் நமக்கு அன்புக்கு நம்மளை நேசிக்கிறது மாதிரி, நம்ம காரியங்களை செய்து கொள்கிற மாதிரி பிறருக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவியாக செய்கிறோம். பழிக்கு பழி வாங்குகிறோமா, பொறாமைப்படுறோமா, இல்லை அன்பு கூறுகிறோமா, பக்கத்து வீட்டுக்காரரோட பொறாமைக்குள்ளவராக இருக்கிறோமா, பழிக்கு பழி வாங்கி கொண்டு இருக்கிறோமா, தெருவில் இருக்கிறவங்களோட நம்ம பிரச்சனையோடு இருக்கிறோமா, அது தேவனுக்கு பரலோகத்துக்கு போவதற்கு அது தடையாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆமென், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நாம் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறனிடத்திலும் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஆமென், எல்லா பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்படி செய்கிறவர்களாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் சொல்ல அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாயின்றார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், நம் பிறரிடத்தில் ஆமென், பிறர்னு சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம அடுத்தவங்க எல்லாரும் வரும்போது வீட்டில் இருக்கிறவங்க இடத்துல நம்மளை நேசிக்கிறது போல் பிறரை நேசிக்கிறோம். சில நேரத்தில் எப்படின்னா, பெற்றோர்கள் யார் பெண்கள் இல்லை அம்மாக்களை கேட்டால் தெரியும், பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, சில நேரத்தில் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைங்க சாப்பிட்டோம் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு அது பிறரை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்கள்லாம் எந்த இடத்துல அந்த காட்டுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் துணி எடுத்துக்கோங்கம்மா, நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, எனக்கு வேணான்னு தியாகம் பண்ணுவாங்க. அது ரெண்டுக்குமே நான் ஒரு காரணம் சொல்கிறேனே, அங்கே இல்லை, அதுக்கு இப்படி ஒரு டயலாக் விட்டுறது. அங்கே காசு கிடையாது, நான் வேறு எடுத்து ஏன் அந்த 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுவோன்றதுக்காக தான். அது ரொம்ப தியாகமாக பண்ணுற மாதிரி. இங்கே உள்ளே அங்கே சாப்பாடு சோறு ஏதாவது இருக்கா, குறைஞ்சிருக்கும், பிள்ளைங்க சாப்பிட்டுன்னு இருந்துக்கிறது. தாராளமாக இருந்து நம்ம அப்படி செய்கிறோமா, சிந்திச்சு பார்ப்போம். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசின்னு சொல்லியிருக்கு. நான் என் மனைவி வரைக்கும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அது ஒரு குடும்பம், ஒரே சரீரம்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ பிறரை நேசிக்கல, உனக்குள்ளே தான் நேசிச்சுட்டு இருக்கிற. பிறரைன்னு சொல்லும்போது அடுத்தவர்களை, பக்கத்து வீட்டுக்காரவங்கள, நம்ம தெருவில் இருக்கிறவங்கள ஆமென், நம்ம நேசிக்கிறவர்களா, அன்பு செய்கிறவர்களா, அதனால தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா, சாட்சி விளங்குகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் பிறரிடத்தில் அன்பு செய்யணும்னு சொல்கிறாரு. ஆகையினால இந்த நாட்களில் நம்ம யார் மேலாவது பொறாமையாக இல்லை பழி வாங்குகிறவர்களாக நம்ம இருப்போம் என்று சொன்னால், அவைகளை மாற்றி பிறனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போல அதுக்கு இணையான, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு இணையான இந்த 2வது கற்பனையை கைக்கொள்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2வது, ஆண்டவர் அதற்கு ஒரு பிறன் யார் என்று கேட்டதுக்கு பதிலாக ஒரு உவமையை சொல்கிறாரு. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். போதும், கவனிங்க, எல்லாரும் நல்லா பாருங்க. ஒரு கதை சொல்ல போறேன், முழிச்சிருங்க. என்ன பாருங்க, ஒரு கதையாக சொல்லிடுறேன், நான் நேரம் இல்லை. ஆண்டவர் ஒரு கதை தான் சொல்லியிருக்காரு, ஒரு உவமையை சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்கே போகிறான், எரிகோக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் ஆகப்பட்டான். ஜெருசலேம் டு ஜெரிகோ. இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான ட்ராவல், ரொம்ப ஆபத்தான ட்ராவல். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். எருசலேம்லேருந்து எரிகோக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 18 மைல் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 30 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு சமயபுரம் தூரம், இங்கேருந்து ஒரு மணிகண்டம் தூரம்னு வச்சுக்கலாமே, அவ்வளோ தூரம் நடந்து தான் போகணும் அந்த நாட்களில். அப்படி போகும் பொழுது அது பாலைவனங்கள்லாம் நடுவில் இருக்குது. அதனால் கள்ளருடைய, திருடர்களுடைய ஆபத்து, கொள்ளையர்களுடைய ஆபத்து அதிகமான பகுதி. அப்போ அந்த வழியாக போகும் பொழுது கள்ளர் கையில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அகப்படுறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை ரொம்ப சேதப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, வழியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் வழியில் என்ன பண்ணுறான், ஒருத்தன் கிடக்கிறான். அப்போ அந்த வழியாக அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் என்ன பண்ணானா, அந்த வழியை அவனை கண்டு பக்கமாக என்ன பண்ணானா, விலகி போனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 32வது வசனம், அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாக என்ன பண்ணானா, விலகி போனானா. அவங்க வரும்பொழுதே பார்க்குறாங்க. முதல்ல ஒரு ஆசாரியன் வருகிறார். ஆசாரியன் என்பவர் அந்த ரிலீஜியஸில் அந்த யூத மார்க்கத்தின் முக்கியமான பொசிஷனில் முதல் பொசிஷனில் இருக்கிறவர், பிரதான ஆசாரியன்னு சொல்கிறவர் தான் அந்த வருஷத்துக்கே லீடர், அந்த மதத்தை வழிநடத்தக்கூடியவர். அவர் சொல்கிறதுபடி தான் அந்த தேதிகள்லாம் முன்குறித்து பண்டிகைகள்லாம் ஆசரிப்பாங்க. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் லிஸ்ட்டில் வருகிற ஒரு ஆசாரியன் அவன் என்ன பண்ணுறான், தற்செயலாக வரான். தற்செயலாக அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணுறான், பக்கமாக என்ன பண்ணுறான், அந்த ரோட்டில் அந்த ஓரமாக கிடக்குன்னா இந்த ஓரமாக போய் இப்படியே ஒதுங்கி போயிடுறான். காரணம் என்ன என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவன் செத்தது போல தான் கிடக்கிறான்.
ஒருவேளை செத்தவங்களோட உடம்பை போய் தொட்டால் என்ன ஆயிரும்னா ஆசாரியர்களுக்கு அது தீட்டாய் மாறும். உடனே போய் அந்த ஆராதனையை செய்ய முடியாது. அவங்க போய் திருப்பியும் தங்களை என்ன பண்ணும், சுத்திகரித்து கொண்டு முறைமையின்படி சுத்திகரித்த பிறகு தான் மரித்து போனதை சடலத்தை போய் தொட்டால் அவங்க சுத்திகரிக்கிற முறைமைன்னு ஒன்று இருக்கிற. ஆகையினால ஆஹா செத்து கிடக்கிறானே நம்ம போயிட்டு வர்ஷிப் பண்ணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பக்கமாக ஒதுங்கி போயிடுறான். ரெண்டாவதா அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாக லேவியன்றவர்கள் கர்த்தருக்காக ஆராதனை செய்யும்படியாக, தூபம் காட்டும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் தான் சுதந்திரம். அல்லேலூயா சொல்லாமா. ஆரோன் வந்து ஒரு லேவி கோத்திரத்தான், மோசே வந்து ஒரு லேவி கோத்திரத்தான். ஆரோனை போல் அழைக்கப்பட்டவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியத்துக்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் தான் லேவி கோத்திரம். அவங்களும் போய் ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவங்க. அவனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். தீட்டாயிரோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனும் பக்கமாக ஒதுங்கி போனான். ஆனால் பின்பு 33வது வசனத்தில் சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மற்ற 2 பேரும் ஆமென் தற்செயலாக அந்த இடத்துக்கு வராங்க. தற்செயலாக வராங்கன்னா அவங்க அந்த ஏரியாவை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை தற்செயலாக ஒரு கடைக்கு இப்போ நான் வந்தேன் அப்படி ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரி வந்தவங்களாக இருக்கலாம். அந்த பகுதியில் அடிக்கடி போயிட்டு வரவங்களாக இருக்கலாம். தற்செயலாக வர்றதுக்கு காரணம், சும்மா ஒரு இடத்துக்கு தற்செயலாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். வீட்டில் இருந்தே சும்மா வண்டி எடுத்துகிட்டு போனால் பார்த்தா ஒருத்தவங்களை சந்திக்கிறேன், தற்செயலாக வந்து அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவது வந்து நம்ம ஜோனுக்கு உட்பட்ட பகுதியில் அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பழக்கமான இடம். ஆனால் இந்த சமாரியானும் பிரயாணமாய் வருகிறான். பிரயாணன்றது வந்து ஒரு ரொம்ப தூர ட்ராவலை தான் என்னன்னு சொல்லுவோம், பிரயாணம்னு சொல்லுவோம். அப்போ இவனும் சமாரியானாக இருக்கிறான். சமாரியா எருசலேமுக்கெலாம் மேலே அந்த பக்கத்தில் இருக்குது. இவன் வேற ஒரு வேலையாக வந்தவன் அந்த வழியாக பிரயாணம் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ட்ராவலராக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த படத்தில் பிரயாணமாக அவனை கண்டு மனதுருகி. நம்ம தெரிஞ்ச இடத்துலையே நம்ம உதவி செய்ய பயப்படுறோம், ஹெல்ப் பண்ண பயப்படுறோம். தெரியாத ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு கிடக்குது, அங்கே ஏதோ சம்பவம் நடக்குதுன்னா போய் ஹெல்ப் பண்ணுவோமா நம்ம? இங்கே அவனுக்கு நடந்தது அதுதான். பிரயாணமாக வந்திருக்கிறான் ரொம்ப தூரம். அப்படி வந்திருக்கும் பொழுது ஆமென் அவனை அந்த இடத்துல அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவர் இது ஒரு ஊமையாக சொல்கிறார். இது நடந்த சம்பவம் இல்லை, கற்பனையாக ஆண்டவர் சொல்கிறார். இப்படி நடந்துச்சு, இப்படி ஒரு ஊமையை சொல்கிறார், இப்படி ஒரு காரணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஊமையை சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் கேள்வியே என்ன பண்ணுறாரு, பதிலாக கேள்வி கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்கிறவர். இப்படி ஒரு ஊமையை சொல்லிவிட்டு அவன் சொல்கிறார் 36வது வசனத்தில், இப்படி இருக்க கல்லற்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருப்பான்? அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, 3 பேர் அந்த வழியாக போகிறாங்க, 2 பேர் கடந்து போயிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் உதவி செஞ்சான். இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருப்பான் என்று அவனே கேள்வி கேட்குறாரு. அவன் பதிலுக்கு உனக்கு எப்படி தோன்றுது, உனக்கு என்ன தோணுது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய். ஹல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்குள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவனுக்கு ஆண்டவர் முதலாவது அன்பு செய்யன்னு சொல்கிறாரு பிறனிடத்தில். அவன் 2வது என்ன சொல்கிறார், இரக்கம் செய்யன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவன் சொல்கிறான் யார் அவனுக்கு பிறனாக இருப்பான் என்று, நீ உனக்கு என்ன தோணுது இந்த 3 பேர்த்தில் யாருன்னு கேட்கும் பொழுது அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்லி பதில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், ஹல்லேலூயா, நீயும் போய் அந்தபடியே செய். ஹல்லேலூயா. நம்ம எந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு எப்படியாவது போயிடணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம், அதை நினைக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதை செய்கிறோமா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி செய்கிறோமா, அவன் பிறனிடத்தில் அன்பு செய்கிறோமா? இந்த இடத்துல அவன் பாருங்கள் பிரயாணமாக வரான். அவனுக்கே ரொம்ப தூரம் போகணும், இன்னும் பிரயாணம் பண்ணி போக வேண்டியது இருக்கிறது. அவன் சொல்கிறான் நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுதுன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ இன்னும் தூரமாக போக வேண்டிய ட்ராவல் இருக்குது அவனுக்கு. அதன் மத்தியிலும் போய் அவன் செத்து கிடக்கிறானா, எப்படி இருக்கிறான் அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறாங்க. போய் பார்த்து அவனுக்கு என்ன பண்ணுறான், தண்ணீர் அவன் எண்ணெய் போட்டு திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டுறான். அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். பாருங்கள், ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல வந்தவங்க 2 பேருமே இந்த மாதிரி பயந்துருக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல
தீட்டாயிரும். இன்னொன்று நம்மளையும் அந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து தாக்கிட போகிறாங்க, நம்மளை அட்டாக் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து பக்கமாக ஓரமாக ஒதுங்கி போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த சமாரியனும் துணிந்து அவனிடத்துல போய் அவனுக்கு எண்ணெய் போட்டு திராட்சரசம் போட்டு வார்த்து காயங்களை கட்டுறான். அவன் சகிப்புத்தன்மையோடு கூட அவன் ரொம்ப மோசமான அடிப்பட்ட நிலைமை. இன்றைக்கி நம்ம எத்தனை பேரை கொஞ்சம் மோசமாக இருக்கிறவங்கள, கொஞ்சம் பார்க்க அருவருப்பாக இருக்கிறவங்கள போயிட்டு நின்று பேசுகிறோம், இல்லை அவங்களுக்கு பிரதியுத்தரம் சொல்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோமா, அவங்க கேட்டால் நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறோம். நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னு விரும்புகிறோம், ஆனால் இரக்கம் செய்கிறோமா, காண்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறோமா, பார்க்குறவர்களுக்கு இரக்கம் செய்கிறோமா. நம்ம இடத்துல கேட்குறவங்களுக்கு பிச்சை கேட்குறாங்க, என்ன சொத்தையாக கேட்குறாங்க, ஒரு பிச்சை கேட்குறவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஓகே பரவாயில்லன்னு கொடுக்குறோம். அவன் என்னமோ செஞ்சுட்டு போகிறான், அது ரெண்டாவது. அவன் இதை போய் என்ன வாங்குவான், என்ன செய்வான், அதெல்லாம் ரெண்டாவது. உங்களுக்கு கொடுக்க மனசு இருக்கிறதா, இரக்கம் குணம் இருக்கிறதா. அவன் பாருங்கள், அவனை பார்த்தோன்னே மனதுருகி, ஆமென் ஹல்லேலூயா, திரளான ஜனங்களை பார்த்த பொழுது இயேசு மனதுருகினார். அப்படிப்பட்ட அவரை ஆராதிக்கிற நமக்குள்ளே அந்த மனதுருக்கம் இருக்கணும். ஆமென். பிறரை பார்க்கும் பொழுது, கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள் மேலே, விதவைகள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு சபை அப்படியாக நம்ம இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும். நம்ம மற்றவைகள் எல்லாவற்றையும் முக்கியமாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நீயும் போய் அப்படியே செய். அவன் பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தான், காயத்தெல்லாம் கட்டுறான். அவன் என்ன வாங்கணும்லாம் தெரியல. கழுதையாக இருந்தால் இவன் இறங்கிட்டு அந்த கழுதையின் மேலே இவனை உட்கார வச்சு நடத்தியே கொண்டு போய் சத்திரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். அப்புறம் சத்திரக்காரன் இடத்துல சொல்கிறான், நான் மறுநாள்லே அவன் கிளம்புற பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன். ஒரு சிலர் என்ன கேட்டகரியில் இருப்பான்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதோட பாதி உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. இவன் பாருங்கள் மேற்கொண்டு பணத்தையும் கொடுக்குறான். 2 பணம்ன்றது கிட்டத்தட்ட ரோம பணத்தில் ஒரு நாள் கூலி. ஒரு பணம்ன்றது ஒரு நாள் கூலி. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒரு நாள் கூலி எவ்வளோன்னு. அதில் 2 பணம் கொடுத்துருக்கானா, 2 நாள் கூலியை கொடுத்துருக்கான். இப்போ ஒரு நாள் 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க இங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் அவன் எவ்வளோ கொடுத்துட்டு போகிறான், 2000 ரூபா கையில் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோங்க, அவனை பராமரிங்க, மேற்கொண்டு செலவாச்சுன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் 2000 ரூபா கொடுக்குறது அவ்வளோ ஈஸியாக? நமக்கு வருகிற ஒரு 20,000 வருமானத்தில் 2000 ரூபா வழியில் பார்க்குற ஒருத்தனுக்கு கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோங்க, அவனை பராமரிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க கொடுக்குறது அவ்வளோ எளிதா? ஒரு 200 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம், அதிகபட்சம் கொடுப்போம். 2000 கொடுப்போமா? யாருனே தெரியாது, வழியில் ஒருத்தன் சாக கடந்தவனுக்கு. ஆண்டவருடையவர்கள் நம்மளால் முடிந்த இரக்கத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் இதுக்காக தான் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். ஆமென். எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தேகாய் கேட்குறாரு, இதற்காக இந்த ராஜமேன்மை இதற்காக கிடைத்திருக்கலாமேன்னு சொல்கிறாரு. யூத ஜனங்களை காப்பதற்காக ஆண்டவர் நமக்கு வசதியை கொடுத்துருக்கிறாரு, செல்வாக்கு கொடுத்துருக்கிறாரு, வண்டியை கொடுத்துருக்கிறாரு, பணத்தை கொடுத்துருக்கிறாரு, இல்லை வீட்டை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அது முடிந்த அளவுக்கு பிறருக்கு ஆசீர்வாதமாக பயணத்தில் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவருடைய இரக்கம் செய்கிறவங்களுக்கு நம்ம பார்த்து அடுத்தவங்க ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும். ஆண்டவரை இப்படி தான் இயேசு இருந்திருப்பாரோன்னு அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதில் முடிந்த உதவி இதே தான் செய்யணும்னு இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் யாரை அனுமதிக்கிறாரோ, எந்த சூழ்நிலை அனுமதிக்கிறாரோ அவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த போன வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் டே அன்னைக்கு நான் இந்த சைட்லேருந்து வந்துட்டு இருந்தேன், ஐயம்பட்டியிலேருந்து வந்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல குடியிருந்தவங்க ஒருத்தவங்க வீடு மாதிரி அங்கே போயிட்டாங்க. நான் டக்குன்னு அவங்கள கிராஸ் பண்ணி கவனித்தேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக போன பிறகு எனக்கு தோணுச்சு, வண்டியில் போகிறப்பே காலைல 10:30 மணி தான் இருக்கும், இவ்வளோ வெயிலாக இருக்குது, குழந்தைய வச்சுட்டு கட்டப்பை வச்சு நடந்து வராங்களேன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு எங்கேக்கா போகிறீங்கன்னொன்னே, எலெக்ஷன் ஓட்டு போடாத ஹவுஸ்னர் தான் வரேன். சரி வாங்க ஏற்றி கொண்டு அந்த இடத்துல இறக்கி வரும் பொழுது, ரொம்ப நன்றி சாமின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நம்ம பொதுவாக பயன்படுத்துறதில்ல, அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க. அதில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல நிச்சயமாகவே நாளைக்கு அவங்க இங்கே இருந்தப்போ அவங்க பிள்ளைங்களை விபிஎஸ்க்கு அனுப்புனாங்க. இப்போ அங்கே போயிட்டாங்க, வெயில் இருக்குது, தூரமாக இருக்குதுன்னு பிள்ளைகளை அனுப்பாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் யோசிச்சு பார்க்குறேன், இதை படிக்கும் பொழுது நம்ம இந்த இந்த இரக்கத்துக்காக அண்ணன் அன்றைக்கி கொண்டு போய் விட்டாங்க, விபிஎஸ்க்கு போங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாகவே அனுப்ப மாட்டாங்களா? நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டு நோட்டீஸை கொடுத்து விபிஎஸ் நடக்குது வாங்கன்னா, அன்றைக்கி பார்த்துட்டு வண்டியில் போனப்போ ஏற்றிட்டே போகாமல் போனார், இன்றைக்கி விபிஎஸ் கூப்பிட்றான்னு சொல்லுவாங்க. நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? அப்போ இரக்கம் செய்வது
ஆமென், ஈஸியாக அவங்களை ஆதாயப்படுத்த முடியும். ஆண்டவர் அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு பண்ணான். ரெண்டு பணத்தை கொடுத்து திருப்பி வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரானாலும் கொடுக்குறேன்னு சொல்லி அந்தளவுக்கு அவன் இரக்கம் செய்கிறவன் இருந்தான். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நம்ம என்னங்க இரக்கம் செஞ்சிட்ருக்கோம், எவ்வளோ இரக்கம் செஞ்சிட்ருக்குறோம், எத்தனை பேருக்கு நம்ம இறங்கி உதவி செய்யலாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பி தருவான்னு நினச்சி கடன் கொடுத்தா மற்றவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அந்நியனும் அப்படி செய்கிறானே, ஆயக்காரனும் அப்படி செய்கிறானே. சொல்லுங்கள் அல்லேலூயா. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம எவ்வளோ இரக்கம் பெற்றிருக்கிறோம், கிருபையை தாராளமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஆண்டவர் அவ்வளோவா இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பரலோகத்துக்கு போகணுன்னு தான். ஆனால் அடிப்படையாக ஆண்டவர் ஒருத்தன் கேட்டவனுக்கு சொல்கிற இந்த 2 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோமான்னு சிந்திச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா. முக்கியமானதுன்னு வேதம் சொல்லுகிறது. இது 2 காரியம் ரொம்ப முக்கியமானது. நம்ம இதெல்லாம் செய்யாமல், நான் அது செஞ்ச ஆண்டவரே, இது செஞ்ச ஆண்டவரே, நான் அது பண்ணேன், இது பண்ணேன், உபவாசித்தேன், தசமா கொடுத்தேன்னு சொன்னால் ஆண்டவர் உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். ஆமென். நீ பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தாய். ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்த, பசியாக இருந்தேன், இன்னைக்கு ஆகாரம் கொடுத்த. அவன் சாக்காரன், ஆண்டவரே நான் எப்போ இதெல்லாம் செஞ்சேன்? நீ அந்த ஏழைக்கு செஞ்சல, நீ அந்த அவங்களுக்கு செஞ்சல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்த மட்டும் நாம் பிறர் இடத்துல அன்பு, ஆமென், பொறாமல் பழி வாங்குறவர்களாக இல்லாதபடிக்கு அன்பை மாத்திரம் கொடுக்குறவர்களாக இருக்கணும். 2வது இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். இறங்கி முடிந்தவருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படி செய்வது நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் முதல்ல என்ன சொன்னேன், 3 காரியம் இந்த பகுதியிலேருந்து பார்க்க போகிறோன்னு சொன்னேன். அப்படி தானே? ஆமென். 3வது காரியம்லாம் கிடையாது. நான் பொதுவாக 3 காரியம் பேசி 3வது ஆண்டவர் ஏதாவது நீங்கள் சொல்லி தான் ஆகணும், நான் இதில் சொல்லி தான் ஆகணும், நானும் மண்டையை போட்டு உடைக்கிறேன். ஆண்டவர் 2 தான்ப்பா அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென். 3வது ஒரு பாயிண்ட் இல்லை. இந்த 2 பாயிண்ட்டை நம்ம வாழ்க்கையில் செய்கிறவர்களாக இருந்தால் நம்ம நிச்சயமாகவே ஆமென் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஆமென் பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம், டைட்டானிக் என்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு கப்பல் என்ன பண்ணுச்சு, எங்கேருந்து புறப்பட்டுச்சு, எந்த ஊர்லேருந்து புறப்பட்டுச்சு சொல்லுங்கய்யா? லண்டன்லேருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டுச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதில் எல்லா வசதிகளையும் உண்டு பண்ணி அதில் என்ன பண்ணாங்க, அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இதில் எந்த பாறையில் மோதினாலும் எந்த சீற்றமோ எந்த பாதிப்பும் இந்த கப்பலுக்கு வராதுன்னு சொன்னோன்னே அதில் இருக்க அந்த ஊரில் இருக்க எல்லா பணக்காரர்களும் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அதில் ஏறிட்டாங்க. அந்த கப்பல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பனிப்பாறையில் மோதி உடைந்து தண்ணீர் உள்ளே வந்து அது மூழ்கி போனது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த கப்பலில் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் ஃபோர்ன்ற ஒரு பயங்கரமான பறக்கானர், கிட்டத்தட்ட அவருடைய பேங்க் பேலன்ஸில் 30 டைட்டானிக் கப்பல் வாங்கலாமா, 30 டைட்டானிக் கப்பல் வாங்கலாமா, அவ்வளோ பணக்காரர் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் ஃபோர். அவர் அந்த கப்பலில் போகிறாரு. அவர் போகும்பொழுது அந்த கப்பல் உடைந்து முழுகிற நேரத்தில் அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். 2 பிள்ளைங்க பயந்து எப்படா தப்பிப்போன்னு இருக்கும்பொழுது அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. நான் உட்கார்ற இடத்துல இந்த 2 பிள்ளைங்க உட்காரலாமேன்னு சொல்லிட்டு அவர் தன்னை கீழே இறக்கி கொண்டு, அந்த லைஃப் போட்லேருந்து அவரை தன்னை கீழே இறக்கி கொண்டு அந்த 2 பிள்ளைகள் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தார். அவருக்கு அவ்வளோ ஆஸ்திகள் இருக்கிறது. அவர் போய் இறங்கிட்டா திருப்பியும் அவருக்கு இது பண்ணால அவ்வளோ வசதிகள் இருக்குது. இதெல்லாத்தையும் எப்படிடா நம்ம விட்டுட்டு போகிறது அப்படின்னு அவர் சொல்லி நினைக்கல. அந்த 2 குழந்தைங்களுக்காக அவர் லைஃப் போட்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டு ஆமென் தன்னுடைய உயிரே அவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் 2 பிள்ளைங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க தப்பிக்கிட்டோம், அவங்க பாதுகாக்கட்டும், இந்த பயந்து போயிருக்கிற இந்த 2 பிள்ளைகளுக்கு அவர் இடம் கொடுத்தவராக இருந்தார்ன்னு சொல்லி சரித்திரத்தில் சொல்லுகிறது. அதே போல் அதே கப்பலில் மேசிஸ் என்ற அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டோடைய ஒரு அவருடைய அதில் உள்ள ஒருவர் அந்த போட்டில், அந்த படகுல, அந்த ஷிப்பில் போனவர், அவரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. லைஃப் போட்டு எனக்கு கொடுக்குறாங்க, ஏன்னா மிகப்பெரிய பணக்காரர், நீங்கள் ஏறுங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்களாம் ஏறாமல் நான் மட்டும் இப்படி ஏறுறது, அதனால் நான் ஏற மாட்டேன் லைஃப் போட்டில்ன்னு சொல்லி ஏற மாட்டேன்னு சொல்கிறாரு. அதை பார்த்து அவங்களுடைய மனைவி ஐடான்றவங்க சொல்கிறாங்க, நானும் அப்போ ஏறுவதில்லை
அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த லைஃப் போட்டில் ஏறாமல் எங்கள் கூட எங்களுக்கு வேலையாக ஒரு இளம் மெய்டு, ஒரு வேலைக்காரியை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம், அந்த இடத்துல அவள் போட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு வேலைக்கு ஹெல்ப்புக்கு வந்த ஒரு லேடியை அந்த லைஃப் போட்டில் அவங்க போகிற இடத்துல ஏற்றி அவங்க அனுப்பி விட்டாங்க. பாருங்கள் எவ்வளவு இரக்கம் செய்கிறவர்களாக, எவ்வளோ பிறர் நேசிக்கிறவர்களாக இருக்காங்க பாருங்கள். அவருக்கு இருந்ததுக்கு நான் தான் முதல்ல உட்காருவேன், நம்மளாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணியிருப்போம். அவ்வளோ 30 டைட்டானிக் கப்பல் வாங்கக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்கிறவர் 2 பிள்ளைகளுக்காக நான் இறங்கிக்கிறேன், நீங்கள் உட்காரு. இன்றைக்கி பஸ்ஸில் ஒரு சீட்டு கொடுக்குறோமா, நம்ம போகிற இடத்துல சின்ன உதவி செய்கிறோமா, நம்ம சிந்திச்சு பார்ப்போம். எந்த அளவுக்கு பிறரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு பிறருக்கு நம்ம இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பரலோகத்துக்கு போகணுன்னு விரும்புகிறோம், ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம செய்கிறோமா, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோமா, இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா, ஆமென். தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா. ஆமென். ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த 2 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே செய், அந்தபடியே செய். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தருகிற தருணங்களில், சூழ்நிலைகளில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆமென் போகிறதுக்கு தகுதியுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரம்மையிலே இருக்கிறது போல் இருக்கிறோம். போயிடுவோம், கூட்டமாக போயிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் 8 பேர் தான் காக்கப்பட்டாங்க நோவா பேழைக்குள்ளே, மற்றவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டாங்க. ஆமென். நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் போயிடுவோம், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவார். இல்லை, ஆண்டவர் உன்னை அறியேன்னு சொல்லுவார். ஆமென். ஆண்டவருடைய கண்களை மூடலாம். நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ஆமென் பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். நான் இருக்கிற இடத்துல எனக்கு பதிலாக அவங்க இருக்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். ஆமென். 30 டைட்டானிக் வாங்குற அளவுக்கு ஆஸ்தியுடையவர் அந்த 2 பிள்ளைகளை போட்டோம் அப்படின்னு போட்டை விட்டு இறங்கிட்டாரு. இன்னொருத்தர் நான் ஏறவே மாட்டேன்னு சொல்கிறாரு, எனக்கு பதிலாக எங்களுடைய சர்வெண்ட் அவங்க ஏறட்டும் போட்டோன்னு. சின்ன காரியத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம், சின்ன காரியத்தில் கூட நம்ம அன்பு செலுத்த மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம தேவனிடத்தில் அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்னதானம் பண்ணினாலும் உன் சரீரத்தை சுட்டரிக்க தீக்கடக்க எரிவதற்கு விட்டு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. இந்த காலைவேளையில் சிந்திப்போம், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஆமென். இந்த காலைவேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு செய் மகளே. ஆமென். பொறாமை கொள்ளாத, பழி வாங்காத, அன்பு செய், அன்பு செய். அதுதான் எல்லா பலிகளை காட்டிலும் முக்கியமானது. ஆண்டவரே நான் அன்பு செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நேசிக்கிறது போல. ஆமென். நம்ம எனக்கு பசிக்கும், எனக்கு வேணும், எனக்கு தேவை அப்படியே நினைச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் ஆமென் ஹல்லேலூயா தேவையோடு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நெருக்கத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உதவியோடு இருக்கிறாங்க, உதவி தேவையோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? ஆண்டவர் ஒருவேளை அந்த சமாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு, நல்ல சமாரியனாய் இயேசு ஆமென் ஹல்லேலூயா வந்தார் என்று சொல்லி பாருங்க, நமக்காக ஜீவனையும் கொடுத்தாரு. அதுதாங்க அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பணக்காரவங்கெல்லாம் செஞ்சதை விட மேலானது. ஆமென். நம்ம எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தாரு. எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசித்தால் அப்படி செய்திருக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. கேட்கலாமா? முடிந்தா முழங்கால் படிட்டு, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. இன்னொரு முறை, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. ஓ என்ன நான் செய்ய சொல்லுங்கப்பா. எஃபெக்ட்ஸ். ஓ இன்றே கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இன்றே கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இன்னொரு முறை அர்ப்பணித்து சொல்லலாம், நான் வாழ்ந்து காட்டுவேன். வார்த்தையினால மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டுவேன். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. ஓ என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா.
கீழ்ப்படிவேன், இன்றே கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. அர்ப்பணித்து சொல்லுங்க, கீழ்ப்படிவே, பிறரை நேசிப்பேன், பழிக்கு பழி வாங்க மாட்டேன், பொறாம கொள்ள மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்க ஏசப்பா. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை, நான் வாழ்ந்து காட்டுறேன்ப்பா, இந்த ஒரு விஷயம் கூட என்ன நம்புங்க. இன்னும் ஒரு விஷயத்தை காலவேல, நான் வாழ்ந்து காட்டுறேன், மன்னிக்கிறேன், பிறரை மன்னிக்கிறேன், இனிமே நான் மன்னிக்கிறேன், பொறாம கொள்ள மாட்டேன், பழி பழி வாங்க மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன்,